ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஹலோ ஆஸ்பிரன்ஸ். பேட்ரியாட் இந்தியனில் மெயின்ஸ் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் 2027 அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்கு. இந்த ப்ரோக்ராமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிஒய்க்யூ அனலைசிஸ் அண்ட் பிரேக் டவுன் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஒய்க்யூவில் 2015 2026 வரைக்கும் இருக்கிற கேட்ட கொஷின்ஸை சப்ஜெக்ட் வாரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GS1 ஆர்ட் அண்ட் கல்ச்சர், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கன்சாலிடேஷன், ஜாகிரஃபிலே நிறைய பார்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் சொசைட்டி. சப்ஜெக்ட் வாரியா, சிலபஸ் வாரியா தனித்தனியா பிரேக் டவுன் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன எழுதுறது, எப்படி எழுதுறது, எப்படிலாம் வந்து டாப்பர்ஸ் எழுதுறாங்க, டாப்பர்ஸ் காப்பியோட எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து டாப்பர் காப்பீஸ்ல எப்படி நடந்துட்டு இருக்கோம் நம்ம ரெப்ளிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். இது ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணிடுறோம். பிரேக் டவுன் பண்ணிட்டு தனியா இருக்கிற நோட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்ஸ் மேக்கிங் பிரேக் டவுன் முடிஞ்சிச்சு. நோட்ஸ் மேக்கிங்ல சிலபஸ்ல என்னென்னலாம் வார்த்தை கொடுத்துருக்காங்க, நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது ப்ரிலிம்ஸ்ல கேட்கப்படாத கான்செப்ட். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க கான்செப்ட் தான் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். செகண்டரி தான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான ஃபோக்கஸையும் உள்ள கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டிஸ் ப்ரிலிம்ஸ்ல மேஜராக கிடையாது, சோஷியல் ஜஸ்டிஸ் கிடையாது, கவர்னன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் நோட்ஸ் மேக்கிங் ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த நோட்ஸ் இது நோட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோமா. தேர்ட் கான்செப்ட் என்ன? தேர்ட் கான்செப்ட் இந்த நோட்ஸ் எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டினோட வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே ஒரே டைமில் கம்பைனாக நடக்க போகிறதுனால உங்களுக்கு பிஒய்க்யூ அனலைசிஸோட ஐடியாவும் கிடைச்சிருச்சு, பிஒய்க்யூட அனலைசிஸோட ஐடியாவும் கிடைச்சிருச்சு, நோட்ஸும் ரெடி ஆகிடும். ஸோ பை த எண்ட் ஆஃப் டிசம்பருக்குள்ள நோட்ஸ் ரெடி ஆகிடும். இதோட ஷெடியூலோட பிளான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஸோ வீக்கெண்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், வீக் டேஸில் மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ள 1.5 hours பெர் டே அப்படின்றது இந்த கோர்ஸோட டிசைன் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு சில நாளில் வந்து நம்மளால எடுக்க முடியல அப்படின்னா அந்த 1.5 hours வந்து சாட்டர்டே இல்லை சண்டேல வந்து போஸ்ட்பான் பண்ணி ரெக்டிஃபை பண்ண முடியும். அந்த டைம்ல வந்து அதை நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாம இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மாசத்துக்கான ஷெடியூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஷெடியூல்ஸ்ல வந்து தனித்தனியா நீங்க வந்து எப்படி பண்ணலாம், எப்படி வந்து ஒரு மந்த்லுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக்கு வந்து ஐஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, ஐஆர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 2 நாள்ல வந்து பிஒய்க்யூ பிரேக் டவுன் உடைக்க போறோம். பிஒய்க்யூ பிரேக் டவுன் ஃபுல்லா உடைச்சு பார்த்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். நோட்ஸ் எப்படி எடுக்கிறோம், நோட்ஸ் வந்து அவங்களோட சிலபஸ்ல இருந்து எடுக்க போறோம். சிலபஸ்ல இருந்து நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நோட்ஸ் எந்த அளவுக்கு வந்து பிஒய்க்யூல யூஸ் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நீங்கள் அதை எழுதி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ டாப்பர் காப்பீஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு எப்படி வந்து அது அந்த லெவலுக்கு நம்ம போகிறது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டே வரலாம். இதுதான் கம்ப்ளீட் மெயின்ஸ் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். இதில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் 7 ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஆகஸ்ட் 24 வந்து நான் முதல்வனுக்கு ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதனால ஒரு 12 days வந்து நான் முதல்வனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக படிக்கிற ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நான் முதல்வனோட ஃப்ரீ இனிஷியேட்டிவ் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு அது வந்து ஃபுல்லஸ்ட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி உங்களோட நான் முதல்வன் 7,500 ப்ளஸ் STI ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டருக்கும் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி 2 வாட்டி பெனிஃபிஷரிஸ் என்னால் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெனிஃபிஷரி 7,500 ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அதை எனி ஆஸ்பிரன்ஸ் யூபிஎஸ்சி படிக்க வந்துட்டு இந்த கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் STI நீங்கள் போயிருக்கணும். அதே போல் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் 7,500 நீங்கள் வாங்கியிருக்கணுன்றது தான் அஜெண்டா. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து டிஎம் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸை பற்றி இன்னும் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும்னா நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.